ஓம் ஆத்மஹத்யாதோஷரஹிதாய வேதாந்த பாஸ்கராய நமः. அஜ்ஞானினோ ஹ்யாத்மஹனः ஜன்ம மிருத்யு வசாஸ் சதா ஆத்மஜ்ஞான விஹீனத்வாத் இதி வேதாந்த பாஸ்கரः. ஆத்மஜ்ஞான ரஹிதாः சர்வேபி அஜ்ஞானினः ஆத்மஹன ஏவ. ஈத்ருஷானாம் பௌனः புண்ணியேன ஜன்ம மரண பிராப்திः நூனம் பவேத்யேவ. அத்ய தினாங்கः மார்ச் 3. அத்ய தினஸ்ய விஷயः சர்வேபி அஜ்ஞானினः ஆத்மஹனः ஏவ. அஜ்ஞானிகள் எல்லோருமே தன்னைத்தானே கொள்பவராகிறார்கள். ஈஷாவாஸ்யோபனிஷத்தினுடைய 3வது மந்திரத்தில் வரக்கூடிய மந்திரம் இங்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தாகும்ஸ்தே பிரத்யாபிகச்சந்தி ஏ கே ச ஆத்மஹனோ ஜனாஹ. ஆத்மஹனः அஜ்ஞாஹ மரணாந்தரம் தம் ஸ்வர்க்கம் லோகம் பிராப்னுவந்தி. தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்பவர்கள் மரணத்துக்கு பிறகு சொர்க்கத்தை எய்கிறார்கள் என்று ஈஷாவாஸ்ய உபனிஷத் மந்திரத்தினுடைய ஒரு பாவம், இந்த அர்த்தம். வேதாந்தானாம் அயம் தீரஹா சந்தேஷா சாமானிய லௌகிகானாம் ஆச்சரியம் உத்பாதயதி. அஸ்ய மந்திரஸ்ய அர்த்தः சம்யக் ந கிருஹ்யதே சேத் ததா அபார்த்த ஏவ பவதி. வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய இந்த மந்திரம் சாமானிய லௌகிகர்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கக்கூடிய மந்திரம். ஆச்சரியம்னு சொல்கிறத விட ஒரு ஷாக்கை உண்டாக்கக்கூடிய ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தினுடைய பொருளை சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னாக்க அர்த்தம் விளங்குறதுக்கு பதிலாக அனர்த்தமாக போயிடும். ஆத்மஹனஹா ஸ்வர்கலோகம் கச்சந்தி இத்தியுக்தே கோர்த்தா. எவன் தற்கொலை செய்து கொள்கிறானோ அவன் சொர்க்கத்தை அடைகிறான். இப்படி சொன்ன என்ன அர்த்தம் இல்லையா? ஆத்மஹனோ நாம ஆத்மானம் ஏ கணந்தி தே இத்தியர்த்தः. ஆத்மா நாம சச்சிதானந்த ரூபः பிரத்யகாத்மா. அஸ்ய சம்யக் அஜ்ஞானமேவ ஹி அஸ்ய ஹனனம். ஆத்மா ஹனஹன என்ன அர்த்தம்? தன்னை யாரு கொள்கிறானோ அப்படின்னு அர்த்தம். ஆத்மானா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும், சச்சிதானந்த ஸ்வரூபம், பிரத்யேகாத்மா ஆத்மா. அஸ்ய அதை கொள்வது அப்படின்னா என்ன? அஜ்ஞானம்தான் அதை கொள்வது என்று அர்த்தம். சர்வேபி ஜீவஹ பராமர்த்ததः அமிர்த ஏவ சன்ன ஏவம் ஏனம் அவிஜ்ஞாய ஷரீரமேவ அகம் இதி ஜானாதி கலு ஏததேவ ஆத்மஹனனம் நாம. எல்லா ஜீவர்களும் அந்த ஓர் ஆத்ம தத்துவமாக இருப்பினும் தான் தன்னை அறியாமல் இருப்பதனால் அவர்கள் ஆத்மஹனர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மானம் அவிஜ்ஞாய அவித்யா ஸ்வர்கலோகம் ஜிகமிஷவஹ அஜ்ஞாஹ ஆத்மஹனோ ந பவந்தி கிம். ஆத்மாவை தெரிந்து கொள்ளாமல் அவித்யினால் சொர்க்கலோகம் வேண்டும் என்று இச்சைப்படுகிறார்களே, அந்த அஜ்ஞானிகள் ஆத்மானகர்கள் இல்லையா என்ன? ஷரீரமேவ ஆத்மத்வேன கிரஹீத்வா ஜன்ம மரணாதி விகார ரஹிதம் நிஜம் ஆத்மானம் விஸ்மிருத்ய அவிஜ்ஞாய அவித்யா காமகர்மசு ஏ நிமக்னாஹ தே அஜ்ஞானினஹ ஆத்மகாதகாஹ ந பவந்தி கிம். ஷரீரத்தையே நான் என்ற பொருள்படுத்தி அந்த ஷரீரத்தை நான் என்று எடுத்துக்கொண்டு ஜனன மரணம் என்ற விகாரத்துக்கு உட்பட்டு உண்மை ஆத்ம தத்துவத்தை மறந்தபடி அவித்யினால் மூடப்பட்டு கர்மத்தில் ஆழ்ந்து
அஞ்ஞானிகளாக இருப்பவர்கள் தான் உண்மையாக எது தானோ அதை கொன்றவர்கள் ஆக மாட்டார்களா? சொல்லுங்கள். ஓம் ஆத்மஹத்யா தோஷ ரஹிதாய வேதாந்த பாஸ்கராய நமஹ.